सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாயிநாத்தாய நமக. சிறு வயதில் பொம்மைகளுடன் விளையாடி ஆனந்தத்திலே திளைக்கும் மென்மையான குழந்தை திருமணம் நடந்தவுடன் அந்த நெருக்கத்தை மறந்து உலகியல் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். நமது இந்த 2 கொண்டாட்டங்களும் முடிந்துவிட்டன. இப்போது நமது மனம் இறைவனின் திருவடிகளில் லயித்துள்ளது. மாயையின் மயக்கம் பேராவலை தூண்டுகிறது. தாசனின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். ஓம் சாய்ராம். அம்மா, உமது பார்வை எந்நேரமும் எங்கள் மீதே உள்ளது. நீங்கள் கருணையின் இருப்பிடமாக திகழ்கின்றீர்கள். எந்த விதத்திலே நன்மையை எவ்வாறு நினைவு கூறுவது? சாய் குருதேவ் என்னில் அப்புரிதல் இல்லை. ஆன்மாவுக்கு வேறு எந்தவித ஓய்வில்லை. அது திருநாமத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டது. குருவே, உங்கள் திருவடிகளை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய இதயத்திலே ஆனந்தம் நிலைக்கின்றது. ஓம் சாய்ராம். நீங்கள் பக்தர்களின் இதயங்களில் வீற்றிருக்கின்றீர்கள். தரிசனத்தின் காரணமாகத்தான் இது சாத்தியமாகியது. ஷீரடியில் உள்ள சகுன வடிவத்தை காணுங்கள். நிர்குண பிரபஞ்சத்திலே வாசமுள்ளவரை. தபஸ்யோக சக்தி தூய்மை மற்றும் அன்பானது. சர்வ வல்லமை பெற்ற சக்தியை அடைகின்றது. இறுதியிலே குரு நமக்கு வழிகாட்ட இருக்கின்றார். தாசன் பக்தியின் காரணமாக திருவடிகளை வணங்குகின்றேன். ஓம் சாய்ராம். தனியாக அமர்ந்து இனிப்பு வகையை தயார் செய்கின்றேன். அதை முதலிலே ஸ்ரீ குருதேவருக்கு படைக்க விரும்புகின்றேன். யாரும் தொடாதபடி அதை பத்திரமாக வைத்திருக்கின்றேன். முதலில் இதை சுவைத்து பார்க்கும் கேள்விக்கே இடமில்லை. மனதில் அத்தகைய உறுதிப்பாடு தேவை. அது இன்றி இந்த உலகிலே வாழ்வது அர்த்தமற்றது. தாசை கூறுகின்றால், புலன்களை கட்டுக்குள் வைத்திருங்கள். அதன் கவர்ச்சியை கண்டு அண்டி இருக்காது. ஓம் சாய்ராம். இன்று நான் எல்லையும் வெள்ளத்தையும் படைக்கின்றேன். ஸ்ரீ குரு இன்று நான் எல்லையும் வெள்ளத்தையும் படைக்கின்றேன். ஸ்ரீ குரு அன்பானவர் என்று எனக்கு தெரியும். மனம் எனும் இயல் அறிவின் சர்க்கரை. மனதிலே அதன் வடிவத்தை பயனளிக்க செய்வேன். அன்பு சேர்ந்ததும் பக்தி உருவாகின்றது. ஸ்ரீபதி முன்னால் வந்து நிற்கின்றார். கை கூப்பி தாசி பாதங்களை வணங்குகின்றாள். எங்களை காப்பாற்றவே ஏற்ற இந்த வடிவம். ஓம் சாய்ராம். உமது பெருமை எவ்வளவு காலம் நிலையாக இருக்கும்? ஏன் இந்த பயனற்ற பேச்சு? சம்பாதித்தது எவ்வளவு? செலவு செய்தது எவ்வளவு? இதை செய்வது உனது வேலை இல்லை. செய்வதும் செய்ய வைப்பதும் வேறு ஒருவர். ஆனால் அவரை பற்றிய புரிதல் இல்லை. குருராஜ் கருணை காட்டினால் தாசன் அப்போது ஞானம் பெறுவான். ஓம் சாய்ராம். சாயை பணிக. சாந்தி நிலவட்டும். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज